ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிற விசேஷமாக ஜேசிஎஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் நேயர்கள், டெய்லி நேயர்கள், இந்த டெலிவரன்ஸ் அமாவாசை விடுதலை கூட்டத்தினுடைய ஜெப பங்காளர் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளில் சபைக்கு போனீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 12வது வசனம். அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதாயிருந்தால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். கேட்க மனதாயிருந்தால் திரும்பி வந்து கேளுங்கள். ராக்காலமும் வருகிறது, பகல் காலமும் வருகிறது, விடியற்காலமும் வருகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலம் முடிய போகுது, வந்து கேளுங்க, திரும்பி வந்து கேளுங்க. கேட்டு நீங்கள் என்ன செய்யணும்? தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணீரும் தப்பி ஓடுகிறவனுக்கு அப்பத்தையும் கொடுங்கள். ஏன்னா அவர்கள் எல்லாம் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் செய்வினைகளுக்கும் மாந்திரிகத்துக்கும் மனுஷனுடைய சதி நாச மோசங்களுக்கும் தப்பி ஓடுகிறார்கள். போதும் விடுங்க, ஐயோ பட்டது போதும் விடுங்க, பட்ட கடன் தொட்ட கடன் என்று சொல்வார்கள். இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். பலரால் பாதிக்கப்பட்டு மண்குழியில் போய் கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். பலரால் வேதனைப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு ஜனங்கள் படுகுழியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். ஜாமக்காரன் சொல்லுகிறான், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், விடியற்காலமும் ராக்காலமும் வருகிறது, வந்து கேளுங்கள், திரும்ப வந்து கேளுங்கள். மனது இருந்துச்சுன்னா வந்து கேளு. உனக்கு மனசு இருந்துச்சுன்னா வந்து கேளு, மனசு இல்லைன்னா கேட்காத. அப்போ மனதிருந்து ஆண்டவர் சொல்கிறார், பேசுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணீரை கொடுங்க, தப்பி ஓடுறவனுக்கு அப்பத்தை கொடுங்க. ஏன்னா அவன் தாகமாக ஓடுறதுக்கு காரணம், தப்பி ஓடுறதுக்கு காரணம் தெரியுமா? இந்த உலகத்தினுடைய பொல்லாத சிற்றின்பங்கள், இந்த உலகத்தினுடைய வஞ்சகங்கள், இந்த உலகத்தின் ஏமாற்ற காரியங்கள், இந்த உலகத்திலே அவர்களுக்கு விரோதமாய் நடந்த நாச மோசங்கள், கெடுதியான காரியங்கள், அவர்களுக்கு விரோதமாய் வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசுடைய தந்திரங்கள். இப்படிப்பட்ட மக்கள் தப்பி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ விட்டா போதும், துணியை காணோம், துண்டை காணோம், சாமி என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். துஷ்ட கண்டா தூரம் போயிடணும், அப்படி ஓடுறான். அப்படிப்பட்டவர்களுக்கு ஓடும்போதே செத்துற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு போய் தண்ணீர் கொடு, அவர்களுக்கு போய் ஆகாரம் கொடு, கொண்டு வந்து என் சமூகத்துக்குள்ளே சேருங்கன்னு சொல்கிறார். சேர்ப்பீங்களா? செய்வீங்களா? இது ஒரு சுவிசேஷ ஊழியம். பிலிப்பி கூட ஓடி போய் அந்த ராஜாவுடைய தேரில் ஏறி அவனுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து பேசினான். ஒருவன் அறிவிக்காவிட்டால் ஒருவனுக்கு தெரியாது. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொல்கிறார், ஓடு. தாகமாக இருக்கிறாங்க இன்றைக்கி பிள்ளைங்க, தப்பி உயிர் பிழைச்சி ஓடுறாங்க, அவங்களுக்கு தண்ணீர் கொடு, அவங்களுக்கு அப்பம் கொடு, ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை கொடு, அப்பமாகிய கர்த்தருடைய மன்னாவை கொடு. நீ கொடுத்தால் அவங்கெல்லாம் பிழைச்சிக்குவாங்க, பிழைச்சிட்டால் என் ராஜ்யத்துக்குள்ளாய் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. செய்வியா? செய்வோம். யாருடைய வேலை? அப்பாவுடைய வேலை தானே. தெரிஞ்சவங்களுக்கும் செய்வோம், தெரியாதவங்களுக்கும் செய்வோம், வஞ்சித்தவங்களுக்கும் செய்வோம், வஞ்சனை உள்ளவர்களுக்கும் செய்வோம், கூடவே இருந்து ஏமாற்றினவர்களுக்கும் செய்வோம், ஏமாற்றி விட்டு ஓடினவர்களுக்கும் செய்வோம், எல்லாருக்கும் செய்வோம். செய்ய வேண்டியது நம்ம கடமை. அப்பா நம்மக்கிட்ட சொல்லிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஏசாயா 55:1 சொல்லுகிறார். பணம் இல்லாதவர்களே வாருங்கள் என்று சொல்லுகிறார். இலவசமாய் பருகுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த இலவசத்தை நாமளும் கொடுத்துருவோமே. இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லுவோம், இயேசு உனக்கு அற்புதம் செய்வார், இயேசு உன்னை குணப்படுத்துகிறான்னு சொல்லுவோம். அவருடைய தாகம் என்னவோ அதை தீர்க்கும்படியாய் தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டி இருக்கிறார். நாமும் ஊழியம் செய்வோம். ஜெபிப்போமா?
மகா இரக்கமும் கிருபை இருந்தைகள் அல்ல ஆண்டவரை நன்றி துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். விடியற்காலமும் வருகிறது, ராக்காலமும் முடிகிறது. ஆண்டவரே, தாகமாக இருக்கிறவர்களுக்கு நாங்கள் தண்ணீர் கொடுக்கும், பசியாக இருக்கிறவர்களுக்கு அப்பத்தை கொடுத்து அவர்களை திருப்தியாக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தடைகளை யாவற்றையும் உடையும் அதிசயமான காரியத்தை செய்வீராக. ஆண்டவரே, காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை எங்களுக்கு கர்த்தர் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னீங்கப்பா. வரப்போகிறீங்க. அதுக்குள்ளே நாங்கள் ஆண்டவரே ஒரு கூட்ட ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த இந்த ஊழியத்தின் பாதையிலே எங்களுக்கு கிருபை செய்யும். தாழ்த்துவர் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் ஊழியம் செய்யணுமோ அப்படியெல்லாம் ஊழியம் செய்யட்டும். ஓடி போய் ஊழியம் செய்கிறவர்கள் செய்யட்டும், கொடுத்து ஊழியம் செய்கிறவர்கள் செய்யட்டும், ஜெபித்து ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா செய்யட்டும். எப்படி செய்ய வேண்டுமோ செய்யட்டும். ஆக மொத்தத்திலே தாகமாக இருக்கிறவனுக்கும் பசியாக இருக்கிறவனுக்கும் நாங்கள் போஷிப்பை உண்டு பண்ண கர்த்தர் கிருபை செய்யும். எப்படி செய்வதற்காக சொல்கிறேன். நாளை பிறந்தநாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தனை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.